திமுக கூட்டணியில மதிமுக, காங்கிரஸ் தொகுதி பங்கீடு ஓரளவு முடிஞ்சிருச்சு. அவங்க தொடங்கி அடுத்தடுத்த கட்சிகள் பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடு தொடங்காமல் இருப்பதற்கு விஜய் வருவாரா மாட்டாரான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தான் வெயிட் பண்றாங்கன்னு ஒரு விமர்சனம். இன்னொன்று நீங்களே உங்களுடைய ட்வீட்ல குறிப்பிட்டிருந்தீங்க, சிலர் விஜயை தடுக்கிறாங்க என்டிஏக்கு போக வேண்டாம் அப்படின்னு. அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல கூடவே இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா இவங்க தான் தடுக்கிறாங்களா சார்? ஒன்று சொல்றேங்க, மூன்றாவது அணிக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ன சொல்கிறார்? திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பொதுவான நோக்கத்தில் இருந்தால் அவர் இன்றைக்கு அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தால் நல்லதுன்னு எங்களை போன்ற ஒரு கருத்தான். வந்தால் அவருக்கும் நல்லது. ஆரம்பிக்கும் போது மக்கள் உங்களோட இருப்பாங்க, உங்களை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. தோல்வின்னு வந்தாச்சுன்னா யாரும் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. இனிமேல் நம்ம கதை அவ்வளோதான், இவருடன் தான் சரியாக வராதுன்னு உங்களோட நெருக்கமாக இருக்க ஆட்களை உங்களை விட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இன்னும் எதிர்காலம் அதிகமாக இருக்குது, இன்னும் போக வேண்டியது இலக்கும் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக அவர் கூட்டணியில் இணைந்தால் அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. இதுவரைக்கும் நம்பகத்தன்மையோட வந்த ஆட்கள்லாம் நிலைமை என்னாச்சு? வைகோக்கு என்னாச்சு? வாரிசு அரசியலை அப்புறப்படுத்துவேன், ஸ்டாலினை கொண்டு வந்து விட்டார், குடும்ப அரசியல், திமுகவை ஒழிக்க வேண்டும் சொன்னார். அவர் நிலைமை என்னாச்சு? கமலஹாசன் என்ன சொன்னாரு? அழுக்கு முட்டையை சுமக்க தயாரா இல்லைன்னாரு. கமலஹாசன் நிலைமை என்னாச்சு? இது சொல்லலாங்க, இது அரசியல் இயல்பு. வணக்கம். சரி, இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்க வார இறுதிக்குள்ள தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்னு செய்திகள்லாம் வருது. இப்போ ரெண்டு கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தமிழ்நாட்டு வரலாற்றுல இந்த இரண்டு அணிகளை தவிர்த்து இன்னொரு அணி ஆட்சி அமைச்சதா கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகளுக்கு மேலேயே வரலாறு இல்லை. நீங்க கூட அதை பத்தி சொன்னீங்க. வைகோ அவர்கள் கூட நாங்களாம் இருந்த காலகட்டத்தில் கூட அந்த மூன்றாவது அணியாக நின்னோமானால் தோற்கடிக்க தான் பட்டோம். ஆனா அதிமுக கூட்டணியும் பாஜக என்டிஏ ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது, அவர்கள் ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் ரொம்ப உறுதியாக கூட சொல்றாங்க. ஆனா நீங்கள் தொங்கு சட்டமன்றம் அமைய கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றது இல்லை எடுத்துக்கிறது என்ன? என் கருத்துன்னா, நிச்சயமா அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு கால் குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தால் தொங்கு சட்டமன்றம் ஆனால் கூட மெஜாரிட்டி அதிமுகவுக்கு தான் இருக்கும். இது என்னுடைய பார்வை, இது கட்சியின் பார்வை இல்லை, என்னுடைய தனிப்பட்ட பார்வை. நான் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் களத்தில் இருந்திருக்கேன். வேட்பாளராக இருந்திருக்கேன், வேட்பாளர் முகவராக இருந்திருக்கேன், அதே மாதிரி அரசியல் பணிகளும் செஞ்சுருக்கேன். அதை வச்சு நான் ஓகே சார். இப்போ என்டிஏல விஜய் அவர்கள் ஆட் ஆனார் அப்படின்னா அது கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான கூட்டணியா இருக்கும் அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் பலருமே விஜய் என்டிஏக்கு போகாம இருக்கிறது தான் திமுக கூட்டணிக்கு நல்லது, அங்கிட்ட போயிட்டாருன்னா ஸ்வீப்பு, திமுக தோற்பது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ விஜய் உண்மையிலே என்டிஏக்கு வரப்போறாரா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நிறைய போயிட்டு இருந்த பொழுது கூட நீங்க போட்ட ஒரு ட்வீட் வச்சே அது மிகப்பெரிய பேசுபொருளா மாறிச்சு. பவன் கல்யாண் மூலமாக பேசுகிறார்கள் அப்படின்னு அது ஒரு ட்வீட்ல நிறைய நீங்க விளக்கி போட்டிருந்தீங்க. அந்த ட்வீட்டை வச்சே பல நாட்கள் விவாதங்கள் நடந்தது உண்டு. ஓ, அதில் ஏதாவது அப்டேட் இருக்குதா சார்? ஏதாவது இப்போ சொல்ல முடியுமா? ஒன்று சொல்கிறேங்க, மூன்றாவது அணிக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. ஓகே, உங்களுக்கு தெரியும், நெடுமாறன் தலைமையில் ஒரு அணி அமைந்தது, மூன்றாவது அணி. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு பிறகு வைகோ மூன்றாவது அணியாக நின்றார், வெற்றி பெற முடியவில்லை. அதுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி சென்றார்கள், வெற்றி பெற முடியவில்லை. அந்த அடிப்படையில், அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ன சொல்கிறார்? திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பொதுவான நோக்கத்தில் இருந்தால் அவர் இன்றைக்கு அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தால் நல்லதுன்னு எங்களை போன்ற ஒரு கருத்தான். பாஜக கருத்தல்ல, அதிமுக கருத்தல்ல, வந்தால் அவருக்கும் நல்லது. இப்போ பவன் கல்யாண் வெற்றி பெற்றாலே, ஆரம்ப கட்டத்தில் பிரஜாராஜ்யம் திருப்பதியில் அவர் சிரஞ்சீவி நடத்தினார், அதிகமான கூட்டங்கள் வந்தது. ஆந்திராவிலேயே அன்னைக்கு நினைச்சாங்க அடுத்து பிரஜாராஜ்யம் தான் ஆட்சிக்கு வரப்போது, சிரஞ்சீவி தான் முதலமைச்சர்னு சொன்னாங்க. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு பிறகு பவன் கல்யாண் அவர் அரசியலிருந்து சிரஞ்சீவி போயிட்டார். பவன் கல்யாண் அரசியலுக்கு வந்தார், ஜனசேனாவை ஆரம்பித்தார். முதல் தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியவில்லை. தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு இணைந்து போட்டியிட்டார், அவர் வெற்றி பெற்றார், துணை முதல்வர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இப்படியாத்தான் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போக முடிய. நான் பார்த்த அளவில் புது கட்சியில் தோக்கிற கட்சிகள் நான் பார்த்துருக்கேன். காமராஜருக்கு நெருங்கிய தளபதியாக இருந்த நெடுமாறன் காங்கிரஸை
இந்திரா காந்தி நீக்கிய பொழுது தனி கட்சி ஆரம்பித்தார், வெற்றி பெற முடியவில்லை. அதிமுகவோடு சேர்ந்து தான் அவர் வெற்றி பெற்றார். அதே போல் மதிமுக துவக்கப்பட்டது நான் ஒரு ஃபவுண்டிங் லீடர் இல்லை. ஓகே. அப்படி இருந்தும் பெருசாக வெற்றி பெற முடியல. இன்னைக்கு அந்த கட்சியின் நிலைமையை பார்த்தால் 4 தொகுதிகளில் வந்து நிற்கும். ஆமாம். இப்படியாக இருக்கும் பொழுது ஆரம்பிக்கும் போது மக்கள் உங்களோட இருப்பாங்க, உங்களை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. தோல்வின்னு வந்தாச்சுன்னா யாரும் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. இனிமேல் நம்ம கதை அவ்வளோதான், இவருடன் தான் சரியாக வராதுன்னு உங்களோட நெருக்கமாக இருக்க ஆட்களை உங்களை விட்டு போயிடுவாங்க. நான் பார்த்த அரசியல் இப்படியா இருக்கும்போது விஜய்க்கு நல்லது என்னன்னா, நான் இது கட்சி கருத்தாக சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சி கருத்தாக சொல்லவில்லை, நயினார் நாகேந்திரன் சார்பில் பேசவில்லை, பொதுவாக ஒரு பார்வையாளராக சொல்கிறேன். பொதுவாக ஒரு பார்வையாளர் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து இன்னும் எதிர்காலம் அதிகமாக இருக்கு. இன்னும் போக வேண்டியது இலக்கும் அதிகமாக இருக்கு. நிச்சயமாக அவர் கூட்டணியில் இணைந்தால் அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. நாங்கள் எங்கள் கருத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த அது கேட்கறது கேட்காத அவர் விருப்பம். இது வந்து பாரதிய ஜனதா கட்சி கருத்து இல்லை. ஒரு நீண்ட நாள் பார்வையாளராக ஒரு 54 வருஷம் அரசியல் இருந்த காரணத்திற்காக இந்த நான் சொல்லிடுறேன், பொது பார்வையாளராக சொல்லிடுறேன். அப்போ பாரதிய ஜனதா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடோ அதிமுக நிலைப்பாடோ அப்ப எப்படி இருக்கு? விஜய் வந்தால் ஏற்றுக்கலாம், வரலன்னா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த தொழில தான் விஜய் அணுகுறாங்களா? பார்க்குற சூழ்நிலை அப்படித்தான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெய்லி கூப்பிட்டு இருப்பாரா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு. அதே மாதிரி டெல்லி தலைமையும் கூப்பிட்டு இருக்குமா? அவர் தான் முடிவு எடுக்கணும், விஜய் தான் முடிவு எடுக்கணும். அந்த சிபிஐ சிபிஎஃப்சி இதெல்லாம் வச்சு விஜயை வந்து நெருக்குறாங்க கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை நீங்க ஏங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இடி வந்து தனி ஒரு நிறுவனம், அது வந்து ஒரு சுய அதிகாரம் பெற்ற நிறுவனம். அது வந்து இப்போ திமுக காரங்களையே ரைட் பண்ணாங்க, அதிமுகலே ஒரு சிலர் ரைட் பண்ணாங்க இல்லையா? அப்படின்னா அதிமுகவும் பாஜக கூட்டணி தானே, என்ன மிரட்டுறதுக்கு ரைட் பண்ணுறாங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு வழங்குதா? அதே மாதிரி திமுக நேடு ரைட் பண்ணாங்க, இன்னும் அரெஸ்டே பண்ணலையா? நான் சொல்கிறது வழங்குதா? திமுக ஒழிக்கணும்னு நாங்கள் தான் சொல்கிறோம், நேரு அரெஸ்ட் பண்ணவே இல்லையே, நியாயமாக தான் நடந்துக்கிறாங்க. இல்லை ஒன்றும் மத்திய சர்க்கார் அழுத்தமோ அமித்ஷா அழுத்தமோ மோடியுடைய அழுத்தமோ அவங்களுக்கு இல்லையே. அதே மாதிரி நான் சென்சார் போர்டில் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ எதனால அந்த மாதிரி கேள்வி வருது அப்படின்னா, இப்போ அவர் அரசியலுக்கு வந்தாரு, தேர்தல் நேரம், அதனால இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்க இருக்காதுன்னு சொல்லிட்டீங்க. கூடுதலாக எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, அந்த ரிவ்யூ கமிட்டி வந்து இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது, கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழிச்சு தான் அந்த ரிவ்யூ கமிட்டி மீட்டிங்கே வருது. அன்னைக்கும் வந்து ஒருத்தருக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு இன்னும் அது தள்ளி போகும் பொழுது இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் எழுது. அது எப்படி சரியா அந்த நேரத்தில் மட்டும் ஒருத்தர் சென்சார் போர்டுக்கு என்ன ஒரு நடைமுறைனா, அப்போல்லாம் இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, இந்த ஃபோன் தான், டெலிஃபோன் தான். சென்சாரில் நம்மளை இன்னைக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த படம் போடுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கூப்பிடுவாங்க, 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கூப்பிடுவாங்க. நானே 2 தடவை ஒத்துக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி சளி இருக்குது, ஏசி ரூமில் உட்கார முடியாது, நானே போகாமல் இருக்க அதுக்கு மாற்று ஒருத்தரை போட்டுருவாங்க, இல்லைன்னா வேற ஒரு நாள் திரையிடுவாங்க. இது சம்பிரதாயம். நானே 2 தடவை 3 தடவை ஒத்துக்கிட்டு நான் போக முடியாமல், கோர்ட்டில் கேஸ் இருக்குது வர முடியாது. நார்மலாக காலையில் அனைமா சென்சார் இருக்காது, மத்தியானப்போ 2 மணி பிறகு கூடுவாங்க. காலையில் எனக்கு ஒரு 10 மணி சொல்லுவாங்க, நான் சரி இன்னைக்கு கோர்ட்டு வேலையை முடிச்சுட்டு போகணுன்னா கோர்ட்டு வேலை அந்த கேஸுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். பிறகு நான் அவங்களுக்கு சொல்லுவேன், 1 மணி நேரத்துக்கு மாதிரி சொல்வேன், இந்த மாதிரி வர முடியல, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஏசி ரூமில் உட்காந்து குட்லக் தேரில் தான் போடுவாங்க நம்ம வள்ளூர் கோட்டம் பக்கத்தில். அப்படி சொல்கிறது உண்டு வாடிக்கை. ஆனால் நம்ம மாற்றம்னு வந்துட்டோம், திமுக அதிமுகவுக்கு மாற்று நம்ம வந்துட்டோம், ஒரு மாற்று அரசியல் நம்ம வந்ததுக்கு பிறகு கூட்டணி வச்சுட்டா அந்த நம்பகத்தன்மை போயிரும்னு அவர் யோசிக்கிறாரோ விஜய் அவர்கள்? இது வரைக்கும் நம்பகத்தன்மையோட வந்த ஆட்கள்லாம் நிலைமை என்னாச்சு? வைகோக்கு என்னாச்சு? வாரிசு அரசியலை அப்புறப்படுத்துவேன், ஸ்டாலினை கொண்டு வந்து விட்டார், குடும்ப அரசியல், கருணாநிதி ஆட்சியை ஒழித்தெழுக வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும் சொன்னார், அவர் நிலைமை என்னாச்சு? கமலஹாசன் என்ன சொன்னார்? நான் அழுக்கு முட்டையை சுமக்க தயாராக இல்லைன்னாரு. இப்போ கமலஹாசன் நிலைமை என்னாச்சு? இது சொல்லலாங்க. நான் பார்த்துருக்கேன், எவ்வளவு நாள் சொல்லி ஒரு தோல்வி. ராஜாஜியும் காமராஜரையும் பிடிக்காதே, ஒரு கட்டத்தில் காமராஜர் எடுத்து அண்ணா கூட்டணியில 1967 திமுக கூட்டணியில் ராஜாஜி இணைஞ்சாரு. பிறகு இவங்க ஆட்சி சரியில்லை ஒன்று காமராஜரோட வந்தார், ராஜாஜியை மூதறிஞர் ராஜாஜியே வந்தாரு. இது அரசியல் இயல்பு.
இல்லை சார், இப்போ அதாவது விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு நிற்கிறாரு, ஒரு கணிசமான சதவீதம் வருது. அவர் அதிலே தொடர்ந்து இருந்தாருன்னா அவரோட அரசியல் வாழ்க்கை வேற மாதிரி போயிருந்துருக்கலாம்ல. அவர் எந்த இடத்துல தப்பு பண்றாருன்னா அந்த கூட்டணி அப்படின்னு விஜய் நினைக்கிறாரோன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது இப்சன் பட்ஸ் பார்த்தானா அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படின்னா சிரஞ்சீவி வர முடியல, திரும்ப முயற்சி பண்ணி பார்த்தாங்களா, வர முடியல இல்லையா? அப்புறம் கூட்டணி சந்தர்ப்பதான் பவன் கல்யாண் வராரு. இப்சன் பட்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அரசியல் பொறுத்தவரையும் சூழல்கள் தமிழ்நாடு அரசியல் சார், நான் சொல்றேன், நியாயம் நேர்மைக்கு இடங்க. திமுக கூட்டணியில மதிமுக, காங்கிரஸ் தொகுதி பங்கீடு ஓரளவு முடிஞ்சிருச்சு. அவங்க தொடங்கி அடுத்தடுத்த கட்சிகள் பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடு தொடங்காமல் இருப்பதற்கு விஜய் வருவாரா மாட்டாரான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தான் வெயிட் பண்றாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொன்று, நீங்களே உங்களுடைய ட்வீட்டில் குறிப்பிட்டிருந்தீங்க, சிலர் விஜயை தடுக்கிறாங்க, என்டிஏக்கு போக வேண்டாம் அப்படின்னு மூளை செலவு செய்கிறாங்கன்னு வெளியே இருக்கிறவங்க கூட விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லை கூடவே இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இவங்க தான் தடுக்கிறாங்களா சார்? நம்ம தனியார்னாலே ஜெயிச்சிடலான்னு ஒரு ஹோப் அவங்க தான் கொடுக்குறாங்களா? விஜய இந்த கூட்டணி என்டிஏ கொண்டு வர்ற முடிவு எடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் அல்ல. அதே மாதிரி டெல்லியில் இருக்க பாஜக தலைமை அமித்ஷா, நிதின் நபீன், தமிழ்நாடு தலைவர் நயினார் தான் முடிவு எடுக்கணும், நான் சொல்றது கிடையாது. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி தெரியும், என்னோட பேசிட்டு ஆரம்ப இடத்துல நான் திமுக நீக்கின உடனே என்னை விஜய் கட்சியில் சேர்க்கலான்னு பலர் சொல்லும்போது என்கிட்ட ஒரு சில அட்வைஸ் எல்லாம் வாங்கினாங்க. அவரை பற்றி தினமணியில் ஒரு கற்றெழுதலை. நான் பாஜக சேருவோன்னு அப்போ நினைக்கல. அப்போல்லாம் யார் தலைவர்னா முருகன் தலைவர், முருகன் தலைவர். நான் சேராப்புல இல்லை. அது பிறகு அண்ணாமலை வந்தார், இப்போ தான் நாயகர் வந்தார், அது வேறு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன ஜான், எங்கே இருக்கீங்க? சார், நான் பாம்பேயில் இருக்கேன்னு சொன்னாப்புல. எனக்கு அவர் ஒரு 2 விதமான கேரக்டர் உண்டுன்னு தெரியும். உடனே செக் பண்ணேன். எக்மோர் அப்பார்ட்மெண்ட் அவர் வீட்டில் இருக்கிறார். எங்கே இந்த இது இருக்குல்ல, எக்மோர் ஹைவே ரோடு இருக்குல்லையே, அங்கே தான் அப்பார்ட்மெண்ட், அங்கே இருக்கிறார். நான் அடுத்த நிமிஷம் நான் அடிச்சிருவேன், யார் இருந்தாலும் வைகோனாலும் தான். என்னென்ன செய்ய, நீங்கள் என்கிட்ட இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் டெல்லி போயிருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? பேசுவேன், எனக்கு ஒன்று அப்படி ஒன்று பேசிடுவேன். ஓ, எதுக்கே அப்படி போய் சொல்கிற? எக்மோரில் இருக்குன்னு எக்மோரில் இருந்துட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி தான் சொன்னேன். எங்கள் திருநெல்வேலி பாஷை. யோ, எனக்கு கோவம், யோ இங்கே தானே இருக்கேரு, எக்மோரில் தானே இருக்கேரு, நேரம் பாம்பே போய். அதுலேருந்து எனக்கு அவனுக்கு பிடிக்காது. இவன் சரியா, இந்த ஆள் சரியா இல்லை ஆனால் அப்பவுமே முடிவுக்கு வந்துட்டேன். வெங்கட்ராமன் ஒரு பொருளாளர் இருக்கார், அவருக்கு தெரியுது விஷயம். அப்போம்லாம் இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த இவங்க அந்த யாரோ என்ன குமார், நிர்மல் குமார் இவங்கெல்லாம் யார் தான் சார் தடுக்கிறா? நீங்க எனக்கு பிரேக் பண்ணுங்க. ட்வீட்ல அவர் சின்ன குழந்தையா விஜய் அங்க ஒரு சில சக்திகள் தடுக்குது. அது ரொம்ப மைக்ரோ படம் நல்லதல்ல, பலருக்கு மனசு சங்கடப்படும். விட்டு பல விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு, பல விஷயங்கள், பல சங்கதிகள், பல சமாச்சாரங்கள். மொத்தத்தில் சொல்ற விஜய் வரணும்னா அவர் முடிவு எடுக்கணும். 2வது எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கணும். எங்கள் நயினார் நாகேந்திரன் தமிழக தலைவர் முடிவு எடுக்கணும். நான் எடுக்கிற முடிவல்ல, அவங்க தான் முடிவு எடுக்கணும். அதுக்கு போல இந்த விஜய் அதை நினைக்கணும், போகணும், நமக்கு எதிர்காலத்தை பாதுகாப்புன்னு அவர் நினைக்கணும். அந்த நினைவு விஜய்க்கு இல்லாத வரைக்கும் அதை பேசி என்ன பெயர்? அப்ப இப்ப வரைக்கும் விஜய்க்கு அந்த நினைவு இல்லை. அந்த உங்களுடைய கணிப்பு? யதார்த்தம் புரியலன்னா அப்புறம் என்ன இருக்கு? யதார்த்தம் புரியாத ஆட்கள் இன்னைக்கு ஒரு குறுகிய கால வெற்றிக்காக நம்ம ஃபியூச்சர்ல வரக்கூடிய பெரிய வெற்றி எழுந்துடக்கூடாதுன்னு அவர் என்ன வெற்றி, என்ன வெற்றி வந்திருக்கோம் சார்? இப்போ ஒரு தேர்தல் தானே போயிட்டு போகுது, நமக்கு ஏஜ் இருக்கு, இன்னும் 10 வருஷம் போராடுவோம், தனியாவே நிப்போம், மக்களுடைய நம்பிக்கையை பெறுவோம். எதுக்கு இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளை குற்றம் சொல்லி தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அந்த கட்சிக்கூடயே போய் நம்ம ஏன் கரையணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். சிவாஜி கணேசன் நிலைமை என்னாச்சு? மாபெரும் தலைவர் எம்ஜிஆரை விட ஈக்குவலா இருந்த என்னாச்சு சிவாஜி கணேசன்? சத்ருன் சின்ஹா என்னாச்சு பீகாரில்? பாலிவுட் நடிகர்லாம் ஆரம்பித்தாங்க அரசியல் கட்சிக்கு, என்னாச்சு? தனியாக தான் நின்னாங்க, என்னாச்சு? அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். எம்ஜிஆர் என்டிஆர் 2 பேரும் அவங்க 2 பேரையும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்களுடைய நடவடிக்கை வேற. எம்ஜிஆர் கீழே வந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிளைக்கழக எப்படி இருக்கும், ஒன்றிய கழகம் எப்படி இருக்கும், மாவட்ட கழகம் எப்படி இருக்கும், அண்ணா காலத்திலேருந்து தொடங்கின காலத்துலேருந்து அவர் இருக்கிறார் பொருளாளர். யாருக்கு எந்தெந்த தொகுதி ஜெயிக்கும், எல்லா தொகுதியும் போய் இன்னார் நிர்வாகிகள்னு எல்லாம் தெரியும். அப்படி வந்தவர். அப்போ எப்போ ஆட்சிக்கு வந்தார்? 77 தானே ஆட்சிக்கு வந்தார். 57 to 77 எத்தனை வருஷம்? 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக வந்தார். உடனே வரல, ஒரு எம்எல்சி ஒரு ஆனார், ஒரு எம்எல்ஏ ஆனார், ஒரு சிறு சேமிப்பு இதுக்குள்ள திட்டம், அதில் துணைத் தலைவராக இருந்தார். அந்த வாரியத்தின் துணைத் தலைவர். இந்த 3 தானே அவர் வகிக்க பதவி. எம்எல்ஏ, எம்எல்சி,
அந்த வாரிய தலைவர் 3 தானே, 20 வருஷம் அப்படி ட்ரெயின் ஆகி தானே வந்தார். 77 என்டிஆர் எப்படி வந்தார்? அவர் வந்து ஆந்திராவில் அந்த தெலுங்கு பிரைட், தெலுங்கு மக்களுடைய பெருமை அங்கிற ஒரு நோக்கத்தில் வந்தார். எப்படி வந்தார்? ராஜீவ் காந்தி பிரதமர் ஹைதராபாத்துக்கு வரார், உடன் சோனியா காந்தி வர்றாங்க. அங்கே அஞ்சேயான்னு ஒரு முதலமைச்சர், அவர் தலித்து முதலமைச்சர். அவர் தன்னுடைய பிரதமர் வராரு, தன் கட்சி தலைவர் வராரு, அவர் காங்கிரஸ் முதலமைச்சர். ஹைதராபாத் பழைய ஏர்போர்ட் பேகம்பேட் பக்கத்தில் இருக்க அந்த பேகம்பேட் பக்கத்தில் அந்த ஏர்போர்ட்டில் வரவேற்க போகிறார். ரோஜா மாலை, பெரிய மாலை எடுத்துகிட்டு போய் ராஜீவுக்கு போட போகிறார். இந்த விமானம் புறப்படல இருக்கு இல்லையா, அந்த சுத்தும் இல்லையா, அந்த காற்றுல அந்த பெட்டல்ஸ் இதழ்கள், ரோஜா இதழ்கள் வந்து சோனியா முகத்தில் விழுகுது. அப்போ சோனியா திட்டுறாப்புல, ஒரு முதலமைச்சர்னு பார்க்காம திட்டுறாப்புல. அது பெரிய செய்தியான 8 கால செய்தியாக அன்னைக்கு வந்தது. உடனே என்டிஆர் அதை கண்டித்தார். எங்கள் மாநிலத்தின் முதல்வரை நீங்கள் கண்டிப்பது எங்கள் தெலுங்கு மக்களை சாட்டையால் அடிப்பதற்கு நிகரானதுன்னார். பிறகு அவருக்கு ஆதரவு ஏற்கனவே தேவுடுன்னு போடுவாங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். தெலுங்கு மக்களுடைய பெருமையை நிலைநாட்டுவேன் உலக அளவில்னு அங்கே வடக்க மத்திய பிரதேஷ் பார்டர், கம்மம், அடிலாபாத், மேடக் பிரதமர் இந்திரா காந்தி தொகுதி, அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே சவுத்தில் நம்ம சென்னை பார்டர் இருக்குல்ல, நம்ம கும்மிடிப்பூண்டி பார்டர், நெல்லூர் வரைக்கும் வந்தார். அப்புறம் அதே மாதிரி இங்கே அனந்தப்பூர்லேருந்து புறப்பட்டு அப்படியே ஸ்ரீகாக்குளம் வரைக்கும் வந்தார். ஒரு இன்ட்டு மாதிரி ஆந்திர பிரதேஷ் வந்தார். அதில் 8 மாதம் ஒவ்வொரு நாளும் ஊருக்கு போனார். கிராமங்களில் ஒரு காக்கி பேண்ட்டு, காக்கி சட்டை, முழு சட்டை, இந்த லேபர் இவங்களாம் போடுவாங்களே காக்கி சட்டை போடுவாங்களே தொழிலாளர்கள், வேகாத வெயில் அதை போட்டுட்டு கருப்பு, இந்த மாதிரி ஏசி வேணும் கிடையாது, கருப்பு வேணும், இந்த ஆம்புலன்ஸ் வேணும் இருக்கு இல்லையா, அந்த காலத்து வேணும், போலீஸ்கார கைது பண்ணிட்டு போவான் இல்லையா, அந்த மாதிரி வேணும் அவர் வச்சிருந்தாரு. அந்த வேன்ல ஏறி நின்றுக்கிட்டு கும்பிட்டு ஓட்டு போட்டுவார். அவரே தன்னுடைய துணிகளை துவைச்சு போடுவார் தங்குற இடத்துல. அது படங்கள்லாம் இருக்கு, என்கிட்டே இருக்கு. அவரே காயப்பட்டுக்கூடாரு, அவரே இஸ்திரி போட்டுக்கூடாரு, வேலையை மாட்டிக்கிட்டு 3-4 சட்டை தான் வச்சிருந்தார். இப்படி போய் மக்களிடம் இருந்தார். அதனால அவங்க வெற்றி பெற்றாங்க. சிவாஜி கணேசன் பிள்ளைகளே, நான் சிவாஜி கணேசனை ஸ்தாபன காங்கிரஸ்னு பல தொகுதிகளுக்கு கூட்டு போயிருக்கேன், அவரோட பயணம் பண்ணியிருக்கேன். மதுரையில் கீழே நெடுமாறன் சொல்லுவார், சிவாஜி கணேசன் நீங்கள் போங்க, கன்னியாகுமரி வரைக்கும் போயிருப்பேன். கோவில்பட்டி, தூத்துக்குடி, விளாத்திகுளம், செங்கோட்டை, அருப்புக்கோட்டை அன்னு கன்னியாகுமரி வரைக்கும் அவரோட போயிருக்கேன். பிள்ளைகளா அன்னு ஒரு ஜிப்பா போட்டுட்டு அவர் அப்படியே வேர்வையெல்லாம் நனையும், உடம்பெல்லாம் நனையும். அவ்வளவு உழைப்பு தேவைப்படும், அவ்வளவு உழைப்பு தேவைப்பட்ட சிவாஜி கணேசனால் வெற்றி பெற முடியவில்லை இல்லையா? அதனால இப்சன் பட்ஸ் வழியே இல்லை. இப்போ வைகோ வந்து அப்படிதான் நடத்துறாரு. பிற வழி இல்லாம அதிமுக இல்லையா, அதிமுக ஊழல் ராணி டான்சி ராணின்னு ஜெயலலிதாவை தான் சொன்னாரு. பிறகு 6 மாசத்துல அந்த அம்மாவோட 98 கூட்டணி சேரலையா? அரசியல் வந்துங்க இன்னைக்கு நேர்மை இல்லை, நியாயங்கள் இல்லை. என்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்களோ, ஜாதி வாரியாக கேண்டிடேட் போட்டீங்களோ, அன்னைக்கே நீங்கள் வந்து அரசியல் நியாயம்னு ஆகிப்போச்சு. நான் உங்கள் தூத்துக்குடி தொகுதியிலங்க, திருச்செந்தூர் தொகுதியில் 63 நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் அன்னப்போசுடா போட்டி இல்லாமல் ஜெயிக்கிறார். யார்? சென்னையை சேர்ந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி ஐயங்கார். அந்த திருச்செந்தூர் தொகுதி அவ்வளோ நாடார்கள் தொகுதி. எப்படி வெற்றி பெற்றார்? அன்னைக்கு பார்த்தாங்களா ஜாதி துவேஷம் பார்த்தாங்களா? இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் சரி, கோவில்பட்டியா சரி, ராதாகிருஷ்ணன் நல்ல கேண்டிடேட் அந்த வட்டாரத்தில் நிப்பாட்டிடுவோம். அன்றாட முடிவு வைக்கிங்க. எனக்கு சென்னை கேட்டால் கொடுப்பீங்களா? உங்கள் ஊருக்கு போங்க. புரியுதா உங்களுக்கு? இது கலைஞரே ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், நீ கோவில்பட்டி தப்பா அவனு சூட்டு, நீ சென்னையில் நிற்காத அன்னை ஏன்டே சொன்னார். இப்படி ஆன பிறகு என்ன அரசியல்? நீ இந்த அரசியலை நியாயத்தை எதிர்பார்க்க சொல்லுங்க. ஓட்டு காசு இந்த 5000 ரூபாய் மனசுக்கு விரும்பியா ஸ்டாலின் கொடுக்குறாரு. பெண்கள் பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த பெண் வைத்தியத்தை எடுக்கணும், மருந்து வாங்கணும், இது செய்யணும், அப்படி மன கஷ்டப்பட்டா கொடுத்தாரு ஸ்டாலின். ஏதோ 5000 கொடுத்துருவோம், எலெக்ஷன் வருது நாளைக்கு, அப்படி தானே கொடுக்காங்க. அந்த காலத்து அரசர்கள் மாதிரி பாவம் பரிசில் கொடுப்போம், ஏழை சாலைகள் அண்ணா இங்கே ஆட்சியில் இருக்கவங்க கொடுக்காங்க கிடையாது. இதே கனிமொழி என்ன செய்யுது? சாத்தாங்குளத்து போய் அந்த பெலிக்ஸ் தானே அவ்வளோ போனது, நேற்று விளாத்திக்குளம் தூக்கிது தானே, வர வேண்டியது தானே. நேற்று விளாத்திக்குளத்தில் நடந்தது இல்லையா? அதுக்கு ஏன் வரல? நான் ஒரு போஸ்ட் போட்ட பார்த்தீங்களா? போஸ்ட் போட்டிருக்கேன், தெரியுதா? தெரியுது, வாசிங்க. விளாத்திக்குளம் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தூத்துக்குடி எம்பி யாரு? கனிமொழி. இது அப்படியே உங்கள் இதில் போடுங்க.
பிறகு எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். அது வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா அது வந்து ஏஐல ஜெனரேட் பண்ண இமேஜ் நினைக்கிறேன் சார். என்ன ஏழு ஜெனரேட் பண்றது எதுனால? புரியுது. கருத்து ஒண்ணுதானே, கருத்தை போடணும். ஏயோ ஏதோ ஒண்ணுதானே, இல்லைன்னு இருக்கே. நன்றி சார்.